ஓவியா, நடிகர் தாவேக தலைவர் நடிகர் விஜயின் இந்த முதல் மக்கள் சந்திப்பு பயணமானது தமிழக அரசியலில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. உண்மையிலேயே இங்கு கூடியுள்ள ரசிகர்கள் கூட்டம் வாக்குகளாக மாறுமா? தமிழக அரசியலில் திமுக அதிமுகவை பிடிக்காத ஒரு வாக்காளர் கூட்டம் ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு வாக்களிப்பாளர்களா, மற்றும் அவரது வாக்கு சதவீதம் 10% வரை பெறலாம் என்ற நிலையில் கூடுதலாக வாக்குகளை பெறுவாரா என பல்வேறு சந்தேகங்களை இந்த திருச்சியில் இன்று காலை 9:30 மணிக்கு அவர் தொடங்கியுள்ள முதல் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஏற்பட்டுள்ள இந்த கூட்ட நெரிசல் மற்றும் இந்த பிரச்சார வாகனம் வர முடியாத அளவுக்கு விமான நிலையத்திலிருந்து மரக்கடை வரை சுமார் ஒரு 8.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு இவ்வளவு கூட்டம் கூடியதுதான் உண்மையிலேயே அவர் அங்கு வருவதற்கு தடையாக இருந்ததா, அல்லது உரிய அந்த போக்குவரத்து தடுப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளாமல் இருந்ததால் விஜயால் அந்த திட்டமிட்டபடி அந்த பயண நேரத்திற்கு 10:30 மணிக்கு வர திட்டமிட்டிருந்த சூழ்நிலையில் 1 மணிக்கு இந்த பயணம் இந்த அளவுக்கு ஒரு திருச்சியை ஸ்தம்பிக்க வைத்திருக்கிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு நம்மிடையே தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் அறிவழகன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். அறிவழகன் சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இன்று இந்த திருச்சியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் அந்த அந்த மக்கள் சந்திப்பு பயணமானது காலையில் 10:30 மணிக்கு பேசுவதாக திட்டமிடப்பட்டு அது இவ்வளவு தாமதமாக வருவதற்கு உண்மையிலேயே இந்த மக்கள் கூட்டம் தான் காரணமா, அல்லது முறையாக அந்த போக்குவரத்து ஏற்பாடுகளை காவல்துறை செய்யாதது காரணமா, அல்லது திருச்சி மாநாடு ஒரு மிகப்பெரிய இதுவரை தமிழக அரசியல் சந்திக்காத அளவுக்கு மக்கள் வெள்ளத்தை சந்தித்து அரசியலில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துகிறது? நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இதை? அதாவதுங்க, தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மிகப்பெரிய அளவில் மக்கள் கடல். நீங்கள் ஏற்கனவே விக்கிரவாண்டியினுடைய மாநாட்டுல பாத்திருப்பீங்க, மதுரை மாநாட்டுல பாத்திருக்கீங்க. நாங்க முறையா எங்களுடைய பொதுச் செயலாளர் தலைவர் அவர்கள் 8ஆம் தேதி தன்னுடைய தேர்தல் பிரச்சார பயணத்தை திருச்சியில தொடங்குகிறார். அதற்கு போதிய உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். உரிய முறையிலே இந்த இடங்களெல்லாம் நாங்கள் போலீசார் குறித்து கொடுத்த பாதையில் குறித்து கொடுத்த இடங்களில தான் நாங்கள் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு உரிய பாதுகாப்பு தர வேண்டும் என்று நாங்கள் முறையாக அனுமதி அளித்திருந்தோம். சரி. காவல்துறையினர் ஆளுங்கட்சியினுடைய உத்தரவின்படி சரியான முறையில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாமல் மக்களை சரியாக வழி நடத்தியிருந்தால் எளிதாக எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்நேரம் இந்த இடத்தை அடைந்திருக்க முடியும். அவர்கள் உரிய பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்பது ஒரு புறம் இருந்தாலும், தலைவர் அவர்களை பார்ப்பதற்காக இன்றைக்கு திருச்சி மாநகரத்தில் இங்கு இருக்கக்கூடிய இந்த மக்கள் கூட்டம் என்பது திருச்சி மாவட்டம், அதை சுற்றியுள்ள கிராமப்புறங்கள், நகர்ப்புறங்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய இந்த மக்கள் தான் ஒரு அலையாக, ஒரு வெள்ளமாக, ஒரு சுனாமியாக இன்றைக்கு திருச்சிக்கு வந்திருக்கிறார்கள். சுனாமி வருகிற பொழுது எந்த கட்டுப்பாடு விதித்து அதை கட்டுப்படுத்த முடியாது. அப்படி ஒரு மக்கள் சுனாமி அலையில் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு திருச்சி மாநகருக்கு வந்திருக்கிறார். திருச்சி தீரர்களுடைய கூட்டமாக இருக்கக்கூடிய திருச்சி தீரர்கள் கூட்டம் என்று சொல்வார்கள். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கோட்டையாக இன்றைக்கு திருச்சி உருமாறி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தூண்டுதலின் பேரில் பல இன்னல்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் மீது வழக்கினை பதிவு செய்தார்கள். அதை நேற்று உயர்நீதிமன்றத்திலே வாதாடி அதற்கு தடை உத்தரவு பெற்றோம். பலமுறை நாங்கள் அவர்கள் கொடுத்த இடங்களிலே எங்களுக்கு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு மறுப்பு தெரிவித்தார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மக்கள் எப்படி தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியை தடுத்துவிட வேண்டும், இந்த தேர்தல் பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, நாங்கள் துணை நிற்போம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய வகையில் தான் இன்றைக்கு ஏராளமான மக்கள், இளைஞர்கள், பெண்கள், முதியோர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டினுடைய அரசியலில் 2026 வருகிற தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த மக்கள் வெள்ளம் இன்றைக்கு கரை புரண்டு திருச்சியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது.